உப்பு டேஸ்ட் என்ஹான்சர்னு உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வெங்கடேஷ் பட் என்ன பண்ணுவார், காம்படிஷன்ஸில் சிக்கனை வந்து ஃபோக்கில் கட் பண்ணிட்டு இப்படின்வார், அந்த ஃப்ளேவர் பார்த்தோன்னே உப்பு குறைவுன்னுவார். நான் ரொம்ப ஷாக் ஆயிடுவேன், என்னடா அது வாயில் போட்டு 2 நிமிஷம் ஆன பிறகு தான் நமக்கு உப்பு கம்மியாக அதிகமானு தெரியுது, இவர் ஃப்ளேவர் பார்த்தே கண்டுபிடிக்கிறாருன்னு. அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் உப்புக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மீன் வந்துச்சுன்னா அதை உப்பு போட்டு கழுவி அதை வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஊறுகாயில் உப்பு போட்டு வைக்கிறாங்க. அந்த ஊறுகாயில் உப்பு போட்டதுனால அந்த ஊறுகாவை ஃப்ரிட்ஜிலே வைக்க வேணாம், வெளியே வச்சிடலாம். அந்த அளவுக்கு உப்புக்கு ஒரு வல்லம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் இயேசுவை சுமக்கிறதுனால, இயேசுவோட பிள்ளையா நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாசம் இருக்குங்க. அந்த வாசனையை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த வாசனையை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக இல்லை, அந்த வாசனை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்கள் அப்பாவை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை தன் பிள்ளையா ஏற்றுக்கிறாரு. ஸோ அந்த உப்பு மாதிரி அந்த வாசனையை, இயேசுவின் வாசனையை எல்லா இடத்துக்கும் பரப்ப வேண்டியது மட்டும் இல்லை, அழிவுல இருந்து ஜனங்களை மீட்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு. எங்க பார்த்தாலும் யுத்தம், வேர்ல்டு வார், அது இதுன்னு சொல்றாங்க. நீங்க தான் அழிவை காப்பாற்ற வேண்டியவங்க. நீங்க உப்பா இருக்கிறீங்க.